திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி மற்றும் சென்னை. நம்ம அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனலில் நம்ம பொதுவாகவே தொடர்ச்சியாக நிறைய ஜோதிட சூட்சுமங்கள், நிறைய ஜோதிட தகவல்கள், தாந்திரிக மாந்திரிக விஷயங்கள் அதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு சாப்டர்குள்ளே போக போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம். ஒரு ஒரு குடும்பத்துக்கு குலதெய்வம் எவ்வளோ முக்கியம், இந்த குலதெய்வ வழிபாடுகள் எப்படி இருக்குது, குலதெய்வ வழிபாடுகளோட ஒர்த்து என்ன, அதோட வேல்யூ என்ன, குலதெய்வம் தெரியாதவங்க என்ன செஞ்சு குலதெய்வத்தை வர வைக்கணும், குலதெய்வத்தை நம்ம எப்படி முறைப்படி வழிபடணும், குலதெய்வம் தெரியாதவங்கள எப்படி முறைப்படி குலதெய்வத்தை கொண்டு வரணும், குலதெய்வம் தெரிஞ்சவங்களும் அதை அதை எப்படி நமக்கு ஃபேவராக அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், அதில் ஏதாவது சாபங்கள் நிவர்த்திகள் இருந்தாலும், அது சாபங்கள் எப்படி நிவர்த்தி செஞ்சு அந்த குலதெய்வத்தோட அருளை எப்படி பெறணும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு இதுவரையிலும் கற்றுக் கொடுத்த ஜோதிட தாந்திரிக மாந்திரிக குருமார்களோட பாதத்தை பணிந்து அவங்களோட ஆசைகளோட இந்த தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த சீரீஸில் நம்ம பொதுவாக குலதெய்வம்னா என்ன, குலதெய்வம் எப்படி வழிபாடு செய்யணும், குலதெய்வம் தெரியாதவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற 3 விஷயத்தை ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி முக்கியமான ஜோதிட தகவல்கள், ஜோதிட சூட்சுமங்கள், மற்ற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக நம்ம அடுத்த அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ இதில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் இதை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் மேலான தகவல்களை உங்களோட கருத்துக்களை இதை தெரிவிச்சுட்டு இருந்தீங்கன்னா தான் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பொதுவாகவே குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வம்னு சொல்லக்கூடிய நம்மளோட முன்னோர்களோட நீட்சி தான் அது. ஸோ நம்மளோட முன்னோர்களோட தாத்தா, பாட்டி, தாத்தா, அவங்களோட அப்பா, அவங்களோட தலைமுறைகளுக்கு முன்னாடி யாராவது ஒரு தெய்வம் மாதிரி அந்த குடும்பத்தை காத்திருப்பவங்களுக்கு நடுக்கல் நட்டு இல்லைன்னா பட்டவம் அழைச்சி நம்மளோட ஆதி காலத்தில் இருந்த குலதெய்வத்தோட கோயில் அதுவும் ஒன்றா வச்சு அது வழிபாடு பண்ணுவாங்க. பொதுவாக குலதெய்வத்தோட வழிபாடுகள் நிறைய முறைகளில் இருக்குது. அவங்கவுங்க சைவ பலி, அசைவ பலி, சைவ பூஜை, அசைவ பூஜை, நிறைய 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 வழிகள் இருக்குது. சிறுதெய்வ வழிபாடுகள் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டாலும் கூட குலதெய்வம் தான் ஒரு குடும்பத்தை கட்டி கேட்குற ஒரு பில்லர் மாதிரி. அது பாதுகாத்து அது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொருத்தவங்க வளர்ந்து அது பெரியவங்களாகி அடுத்த தலைமுறைகளை உருவாக்குறதா இருக்கட்டும், அனைத்து விஷயத்துக்கும் குலதெய்வத்தோட வேண்டுதல் தான், குலதெய்வத்தோட பாதுகாப்பு ரொம்ப 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 அவசியம். அந்த குலதெய்வம் அருள் இல்லாத குடும்பங்கள் தான் என்ன ஃபினான்ஷியலி மேலே போனாலும் 2-3 தலைமுறைக்கு மேலே நிலைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய 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 ஜோதிட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தொடர்ச்சி சேனல் பாருங்கள். வரக்கூடிய வீடியோஸில் இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச அனைத்து தகவல்களையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ரொம்ப பெருமைப்படுறேன். இதுக்கு கொடுத்த அனைத்து குருமார்களோடையும் நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி, வணக்கம்.